அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். விசாலமான சொந்த வீடு வேண்டும் என்பது எல்லோருக்குமான ஆசை. அந்த விசாலமான வீடு கிடைப்பதற்கு எல்லோரும் பல முயற்சிகளை செய்து வருகிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு சில துஆக்களையும் நம்முடைய முயற்சியோடு நாம் சேர்த்து விட்டால், நிச்சயமாக அல்லாஹ் விசாலமான வீட்டை தந்து விடுவான். விசாலமான வீடு என்பது அல்லாஹ்வின் அருள் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஹதீஸுகள் நமக்கு உணர்த்தக்கூடியது. ஆக நான் சொல்கிற ஒரு துஆ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது. நீங்கள் உது செய்த பிறகு இந்த துஆவை நீங்கள் தொடர்ந்து ஓதி வருவீர்களாயின், நிச்சயமாக விசாலமான வீட்டை அல்லாஹ் தருவது மட்டுமல்ல, உங்களுடைய ரிஸ்கில் அல்லாஹ் பரக்கத் செய்து எல்லா குற்றங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்த விஷயம். ஆக நான் சொல்கிற துஆவை நீங்கள் உது செய்த பிறகு தொடர்ந்து ஓதி வாருங்கள். மிக சிறிய துஆதான். அல்லாஹு தஆலா சொந்த இல்லத்தை தந்தருள்வானாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் கொடுத்த பாக்கியம் என்ற பட்டியலிலே விசாலமான வீட்டையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். ஆக விசாலமான வீட்டை ஆசைப்படுவது ஹலாலான விஷயம்தான். அதற்காக துஆ செய்வதும் ஹலாலான விஷயம்தான். திருமதியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்திலே ஒரு நபர் வந்து கேட்பார், நாயகமே யா ரசூலல்லாஹ், நேற்று நீங்கள் ஒரு துஆ செய்தீர்களே என்று சொல்லி நான் சொல்லப் போகிற இந்த துஆவை சொல்லி காண்பிப்பார். மற்றொரு அறிவிப்பிலே இப்படி வருகிறது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலூ செய்த பிறகு இந்த துஆவை ஓதியதாக ஹதீஸ்கள் சொல்லி காட்டுகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியது, குறிப்பாக உலூ செய்த பிறகு நபி அவர்கள் ஓதி இருக்கிறார்கள். இந்த துஆவை நீங்கள் தொடர்ந்து ஓதினால், உலூவிற்கு பிறகு ஓதினால், நிச்சயமாக அல்லாஹ் நாடினால் விசாலமான இல்லத்தை தந்து விடுவான். ஸ்கிரீனிலே உங்களுக்கு அந்த துஆ தெரியும். என்னோடு சேர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ذنبي ووسع لي في داري وبارك لي فيما رزقتني. மீண்டும் பதிவு செய்கிறேன். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ذنبي ووسع لي في داري وبارك لي فيما رزقتني. என்ன பொருள்? அல்லாஹும்ம யா அல்லாஹ், இக்ஃபிர் லி ذنبي, எனக்கு என் பாவத்தை நீ மன்னித்து விடு. அப்ப பாவ மன்னிப்பு கிடைச்சிரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய துஆ உதுவுக்கு பின்னால். நபி அவர்கள் தொடர்ந்து ஓதினார்கள், வவஸ்ஸிஅலி ஃபி தாரி, என் இல்லத்திலே எனக்கு விசாலத்தை ஏற்படுத்து. அப்படி என்றால், இல்லத்தில் விசாலம் என்றால் முதலில் இல்லம் கிடைத்துவிடும் என்று மேன்மக்கள் சொல்லிவிடுகிறார்கள். சொந்த இல்லமும் கிடைத்துவிடும், அந்த இல்லத்தில் விசாலமும் கிடைத்துவிடும். சொந்த இல்லம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் அதில் விசாலத்தை தந்து விடுவான். வீடு உள்ளவங்களும் தாராளமா இந்த துஆ ஓதலாம். நபி அவர்கள் தொடர்ந்து ஓதினார்கள், பாரிக்லி ஃபீமா ரஸக்தனி, எதையெல்லாம் நீ எனக்கு தந்தாயோ அனைத்திலுமே எனக்கு நீ பரக்கத்து செய்து விடு. சம்பாத்தியமாகட்டும், படிப்பாகட்டும், வேலையாகட்டும், வாகனமாகட்டும், என்னவெல்லாம் இருக்கிறதோ, மனைவி, மக்கள், குடும்பங்கள் என அனைத்திலும் நீ எனக்கு பரக்கத்து செய்து விடு என்று அல்லாஹ்விடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்த பிறகு துஆ செய்திருக்கிறார்கள். இதை ஓதி பாருங்கள். சொந்த இல்லம் கிடைத்துவிடும். சொந்த இல்லம் உள்ளவர்களுக்கு அல்லாஹ் விசாலத்தை வீட்டிலே தந்து விடுவான். மட்டுமல்ல, அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா பாக்கியங்களிலும் அல்லாஹ் பரக்கத்தை செய்து விடுவான். எல்லா குற்றங்களையும் மன்னித்து விடுவான். அல்லாஹு தஆலா கபூல் செய்வானாக. சொந்த இல்லங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக, சொந்த இல்லங்களை பெற்றவர்களாக வல்ல ரஹ்மான் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. காலமெல்லாம் பிறர்களுக்கு உதவி செய்கிற நல்ல மக்களாக வல்ல ரஹ்மான் நம்மை வாழச் செய்து, இந்த ரமலானை சிறப்பாக பயன்படுத்திய நல்ல சாலிஹீன்களில் அனைவர்களையும் உட்படுத்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.